இந்த காத்திருப்பின் காலம் போராட்ட காலமாக இருந்தாலும் மாறுதல் நிச்சயம் வரும் என்று ஆரம்பம் முதலே எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நிச்சயமாக நீர் சந்திப்பீர். ஆபிரகாம் கூடார வாசலில் உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருந்தார். நீர் வந்தீர். ஆண்டவரே, செய்ய வேண்டிய எவ்வளோ எமர்ஜென்சியான காரியங்கள் இருந்தாலும் ஆபிரகாமுடைய காரியத்தை அசட்டை பண்ணாமல், அதை அப்புறம் என்று வைக்காமல், அந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி அந்த கூடாரத்தில் விருந்து செய்ய வைத்தவரே, இதே போல ஒவ்வொருடைய வாழ்க்கையில நெடுநாள் காத்திருந்து இழைத்து போயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சிலர் வாழ்க்கையில நீர் நாளைக்குள் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இந்த போராட்டத்தின் காலம் எனக்கு மாறுதல் வரும். காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எதை அறிக்கை பண்ணணும் தெரியுமா? எனக்கு மாறுதல் வரும். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு மாறுதல் வரும். இந்த யோபு 4 பேர் சுத்தி இருந்து அவனை குற்றப்படுத்தின 4 பேர் நடுவில் இருந்து சொல்லுகிறார், எனக்கு மாறுதல் வரும். என் வாழ்க்கை நீ ஃபுல்லா போராட்டம் இல்ல. அப்படியே கேப்ல ஆண்டவர்ட்ட சொல்றார், மனுஷன் செத்த பின். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு அதிகாரிக்காக ஒரு சைன் வாங்கணும். ஒரு அதிகாரிக்காக அந்த ஆபீஸ் முன்னாடி சாயங்காலம் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை காத்திருந்துட்டு 5 மணிக்கு இனி அவர் வர வாய்ப்பே இல்லை. ஆஃபீஸ் டைம் முடியுது. சரி, இனி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு காத்திருப்பு வீணாய் இவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வரும்போது அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வருது, அவர் 5:30 வந்தார். பார்த்துக்கோங்க. அவர் 5 மணிக்கு பிறகு வந்தா என்ன, வரலன்னா என்ன? நான் காத்திருக்கிற டைம்ல அவர் வந்தார்னா என் காத்திருப்பு என்ன ஆகலை தெரியுமா? வீணாகல. என் காத்திருப்பு முடிந்ததுக்கு அப்புறம், நான் அந்த இடத்துல இல்லை என்ற நிலை வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்தாலும் சைன் பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ. ஆண்டவர் 2 விதமாய் ஆண்டவர் இடைப்படுவார். நம்முடைய காலத்துக்கு பிறகு செய்கிற காரியம் உண்டு. ஆலயத்தை உன் மகன் கட்டுவான் என்று தாவீதுக்கு சொன்னார். அது தாவீது காலத்தில் என்ன செய்யல, நடக்கல. அப்ப நம்முடைய காலத்துக்கு உட்பட்ட காரியமும் இருக்கிறது, நம்முடைய காலத்துக்கு அப்பாற்பட்ட காரியமும் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு சில டைம் நம்ம போற போக்க பார்த்தா எல்லாமே நம்ம காலத்துக்கு பிறகுதான் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வர்றது போல இருக்கிறது. ஆண்டவரே, மனுஷன் செத்த பின்பு பிழைப்பான். எனக்கு மாறுதல் எப்போது வரும்? எப்ப வரும்? நமக்கு மாறுதல் வரலன்னு தெரிஞ்சதும் எப்போ வருவீர்? ஹல்லேலூயா. சரி, எனக்கு தான் ஒன்றும் வரமாட்டேங்குது, நீங்களாவது வந்து கூட்டிட்டு போங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவங்க எல்லாம் வீடு கட்டுறாங்க. ஆண்டவரே, அவங்க பிரதிஷ்டைக்கு முந்தின நாள் வருவீராக. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினால், இந்த போராட்டத்தின் நாள்ல யோபு எப்படி சகித்தான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? யோபுவின் நண்பர்கள் பேசின பேச்சு கர்த்தருக்கு என்னத்தை உண்டாக்கிட்டு? கோபத்தை உண்டாக்கிட்டு. அப்போ கர்த்தர் யோபு கிட்ட பேசிட்டு அடுத்து யோபுவின் நண்பர்கள்ட்ட பேசுறார். பாருங்க, 42வது அதிகாரத்தின் 7-8 வசனங்கள் நானே வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. கோபம், எனக்கு அப்படி கோபமா வருது அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசல சொல்லிட்டு 8வது வசனத்துல மீண்டும் அதே வார்த்தையை 8 பிற்பகுதியில் சொல்லுகிறார். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து. அப்போ காத்திருப்பின் காலத்துல ஒருத்தன் சகிக்கிறான் அப்படின்னாலே அவன் ஆண்டவரை குறித்து பேசும்போது 100 தடவை யோசிப்பான். எதுக்கு யோசிப்பான் தெரியுமா? நான் அவரை குற்றப்படுத்திடக்கூடாது, நான் அவரை வேதனைப்படுத்திடக்கூடாது, நான் எனக்கு பேச தெரியும்னு பேசிடக்கூடாது.
யோபு நிறைய பேசுவாரு, ஆனா ஆண்டவர் இதை பார்த்தாரு. யோபு ஒண்ணு பேசுறதுக்கு முன்ன வலி, அதாவது என் வலியில நான் பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கிறது. உண்மையில யோபு நிறைய பேசுவார். ஆண்டவரே வந்து நின்று எனக்கு இறக்கம் செஞ்சாலும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. அவர் வந்து என்னதான் லெக்கா வச்சிருக்கிறார், அவருக்கு டார்கெட்டே நாதான். அவர் என்ன லெக்கா வச்சு அவருடைய அம்ப அவருக்கு குறியும் தப்பாது, கரெக்டா என் மேலதான் படுது. என்னதான் லெக்கா வச்சிருக்கிறார், அவருக்கு அடிச்சு விளையாடுறதுக்கு நானா கிடைச்சேன். யோபு லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜ்ல சொல்றேன். அவர் என்னதான் அவருக்கு அடிச்சு விளையாடுறதுக்கு, சில சகோதரர்கள் புலம்புவாங்க, என் மனைவி அடிச்சு விளையாடுறதுக்கு கை தூக்க வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் லெக்கா வச்சிருக்கிறார், லெக்கா வச்சிருக்கிறார். இப்படி எல்லாம் பேசினதை வச்சு யோபு லெஃப்ட் ரைட் வெளுத்து வாங்கியிருக்கணுமா வேண்டாமா? உன்னை நான் லெக்கா வச்சானா? உன் கதையை முடிக்கிறதுக்கு சாத்தா வந்தப்போ நான் தான் நின்று உன் ஜீவனை தொற்றக்கூடாதுன்னு பாதுகாத்தேன். ஆமே, அப்படி சொல்லாம யோபு என்னை குறித்து எப்படி பேசினா தெரியுமா? நிதானமா. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வாய் பத்திட்டான். சாரி ஆண்டவரே, நான் பேச துணிஞ்சிட்டேன் ஆண்டவரே. அவன் பண்ணதை அவன் நியாயப்படுத்தல. அவன் பண்ணது ஐயோ புத்தி என்னம்மா. ஒரு நான் சகிப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை குறித்து வீணான ஒரு வார்த்தைய என் வாயிலிருந்து வராதபடி நான் என்னை காத்துக்கொள்வேன். ஆண்டவர் இதை ரொம்ப வேல்யூ பண்ணுவார், ரொம்ப வேல்யூ பண்ணுவார். இந்த பகல் வேளையில இப்படி காத்திருப்பின் காலம், போராட்டத்தின் காலம் தான். ஏன்னா யார் யார் நம்ம தலைமையில ஏறுவாங்கன்னே தெரியாது. அதுதானே தாவீது சொல்லுவார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். யார் யார் தலையில ஏறுவான்னு தெரியாது, யார் யார் விரல் நீட்டுவாங்கன்னு தெரியாது, யார் யார் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, யார் யார் நம்ம காலை வாருவாங்கன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. போராட்டத்தின் காலம். யோபுவின் மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நியாயப்படி என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாகலாம். இது நீர் ஜீவனை விடும். ஆண்டவர் பார்த்தார், உனக்கு கடைசி வரை வந்தான், நீ விட்டுட்டு திருப்பி ஓடலான்னா பாக்குற. வாழ்விலும் தாழ்விலும் நீர் ஜீவனை விடும். அதுக்கப்புறம் அந்த சாப்டர்ல யோபுவின் மனைவி வரல, பக்கத்திலே வரலன்னு தான் அர்த்தம். அதன் அர்த்தம் ஆமா, கொஞ்சம் பக்கத்திலே வரலன்னு தானே, முடியல, பார்க்கவே பிடிக்கும். ஏன்னா நம்ம யோபுவின் மனைவின்னு சொல்லி குற்றப்படுத்துறோம். யோபுவுக்கு சரீரத்துல காயம், மனைவிக்கு சரீரத்துல காயம் இல்லை, ஆனா 10 பிள்ளைகளை பறிகொடுத்த வலி. அந்த வலியில அவ முறுமுறுக்கும் போது இவர் ஸ்தோத்திரம் சொன்னதுதான் அவளுக்கு தாங்க முடியல. ஆண்டவர் பார்க்கிறார். இந்த காத்திருப்பின் காலத்துல, போராட்டத்தின் காலம், யார் யார் பக்கத்துல நிக்க வேண்டியவங்க பக்கத்துல வரமாட்டாங்க. அந்த நேரத்துல நான் எனக்கு தெரியும்னு சொல்லி நான் பேசிடக்கூடாது. அதனாலதான் போராட்டத்தின் காலத்துல இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் மௌனமா இருந்தார். ஒரே ஒரு இடத்துல தான் என் தேவனே என் தேவனே. அது ஏன் சொன்னார்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது சொல்லப்பட வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தை. அப்படி எழுதி வச்சதுனாலதான் அவர் சொன்னார். அப்படி எழுதி வைக்கலைன்னா அதையும் சொல்லியிருக்க மாட்டார். இந்த போராட்டத்தின் காலத்துல நிறைய நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? நம்ம ரூட்டை மாத்துறதுக்கு. நம்ம ரூட்டை மாத்தினா இந்த போராட்டம் முடிஞ்சிடும். நான் ஏன் காத்திருக்கணும், நான் வேற காரியத்தை பார்த்து போயிடுறேன். இப்படி மாத்துறதுக்காகவே நிறைய விதத்துல பிசாசானவன் பல விதங்களிலே பயன்படுத்துவான் பலரை, எஸ்பெஷலி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை. பாருங்க, ஆபிரகாம் காத்திருந்தான். 11 வருடம் காத்திருந்த பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்டான், அடியனுக்கு என்ன
தருவீர்னு கேட்டான். அவ்வளவுதான். இதை சாத்தான் யூஸ் பண்ணிட்டான். எப்படி கொண்டு போறான? மெதுவா. யாரை ஏவறான் தெரியுமா? சாராள ஏவறான். சாத்தான் சாராள ஏவனான்னு பைபிள்ல இல்லை. ஆனா இப்படி சொல்ல காரணம் என்ன தெரியுமா? தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிற எல்லா கிரியைக்கு பின்னாடி யாருடைய ஒரு தலையீடு இருக்கும் தெரியுமா? சாத்தானுடைய தலையீடு இருக்கும். அப்போ இவன் இதுல வீக்கா இருக்கிறான். இவன் காத்திருப்பின் காலயத்துல வீக்கா இருக்கிறான். நம்முடைய வீக்னஸ் தான் பிசாசு பயன்படுத்துவான். பேதுருவின் அசதியை பயன்படுத்தினான். ஏவாளின் தனிமையை பயன்படுத்தினான். நம்முடைய வீக்னஸ் தான் பயன்படுத்துவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. சிலர் திடீர்னு 3வது வானத்துக்கெல்லாம் போயிறான். ஆமென். இதை பயன்படுத்த பாப்பான். ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் கொஞ்சம் ட்ராக் மாறிட்டு வந்தான். ஆண்டவர் அமைதி ஆயிட்டாரு. காத்திருப்பின் காலத்துல நம்ம தான் அமைதியா இருக்கணும். யார் அமைதியாயிடக்கூடாது தெரியுமா? சொல்லுங்க. கர்த்தர் அமைதியாயிடக்கூடாது. ஆனா ஆபிரகாமின் காரியத்துல 11 வருஷம் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அடுத்து 13 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை. கர்த்தர் அமைதி ஆயிட்டார். இன்னைக்கு காத்திருக்கிறாங்க அநேகர், குழம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் அமைதி ஆயிட்டார். ஹல்லேலூயா. நான் அமைதியாகணும், அவர் பேசணும். நான் சிறுகணும், அவர் பெருகணும். 11 வருஷம் கர்த்தர் பேசினார். ஆபிரகாம் அமைதியா இருந்தான். அடுத்த 13 வருஷம் ஆண்டவர் அமைதி ஆயிட்டார். இப்பொழுது கர்த்தர் மீண்டும் ஆபிரகாம் பேச ஆரம்பிக்கிறார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் ஒன்னு கேட்டு நடக்க காத்திருக்கல. கர்த்தர் தான் அவனை காத்திருக்க வைத்தா. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். இந்த கோரஸ் பல வருஷத்துக்கு குறையாம 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், பாடல். அதன் பிறகு கடந்த சில மாதத்துக்கு முன்னாக அந்த பாடல் கூடவே ஒரு சரணத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. அது ஒரு நாள் இரவுல ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியம், அதாவது நம்முடைய உள்ளம் சொல்ல ஆரம்பிக்குது. நானா காத்திருக்கிறேன், அவரல்லவா காத்திருக்க வைத்தார். ஆமென். நானா காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்து. நம்புறவங்க கைகளை உயர்த்தி, எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான். என் நேசர் என்னை உயர்த்துவார், என் நேசர் என்னை. ஆமே. நல்ல ஆமே. நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வை.
எத்தனை பேர் இதை சொல்லுவீங்க? எஸ் லார்ட். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும். நடந்தே நம்புறவங்க அறிக்கை செய்ய, சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், சாத்தியமாகும், சாத்தியமாகும், நடந்தே தீரும். காரணம், வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். ஆமென், அதுவரை காத்திருப்பேன். என்னை சார் என்னை ஓரமா கரமா சந்தனலமா கடறியா தனரா நல்ல மேய்ச்சலை காண செய்வார். நல்ல மேய்ச்சல் உண்டாகும் சகோதரா, நல்ல மேய்ச்சல் உண்டாகும் சகோதரி. உன்னை காத்திருக்க வைக்கிறது கர்த்தர் அல்லவா? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் நேசரனை உயர்த்துவார், என் நேசரனை உயர்த்துவார். ஆமென், ஆமென், ஹalleluya, hallelujah. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. ரெண்டு விதமான காத்திருப்பு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை, ஆமென், இந்த வார்த்தை 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த செய்தி. அன்னைக்கு முடியல, இன்னைக்கு முடியாது. ஆமென். ஆனா நேற்று இந்த வார்த்தையை மறுபடியும் அதை தியானிக்கும் போது ஆண்டவர் 2 வார்த்தைகளை காண்பித்து கொடுத்தார். ஆதியாகமம் 18வது அதிகாரம், அதனுடைய 1-2 வசனங்கள், 19வது அதிகாரம் 1வது வசனம். இந்த 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்பொழுது அவனுக்கு முன்பாக 3 புருஷன் நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காத்திருக்கிறவன், காத்திருக்கிறவன் கூடார வாசல்ல உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். 19வது அதிகாரம் 1வது வசனத்திலே அந்த 2 தூதரும், அங்கே 2 தூதர்கள் வருகிறார்கள். லோத் என்ன செய்கிறான்? சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். ஆபிரகாம் கூடார வாசல்ல உட்கார்ந்திருக்கிறான். லோத்து சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து அவர்களை கண்டு. 2 பேரும் காத்திருக்கிறாங்க. ஒருவன் எதற்கு காத்திருக்கிறான்? கர்த்தர் சொன்னது நிறைவேற காத்திருக்கிறான். இன்னொருவன் எதற்கு காத்திருக்கிறான்? தன்னால உண்டான தீமை நின்று விடுவிக்கப்பட. எனக்கு விடுதலை கிடைக்காதா? ஏன்னா நாள்தோறும் லோத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுமா? பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் உட்கார்ந்து காத்திருக்கிறான், இவனும் உட்கார்ந்து காத்திருக்கிறான். 2 பேரும் காத்திருக்கிறாங்க. ஒருத்தன் கர்த்தர் சொன்னது நிறைவேற காத்திருக்கிறான், இன்னொருவன் தான் விரும்புகிறது நடக்க காத்திருக்கிறான். லோத்து எதை விரும்புகிறான்? ஒரு விடுதலையை விரும்புகிறான். இந்த சோதோமில் அவனை போய் சேர சொன்னது கர்த்தர் அல்ல. இன்னைக்கு 2 விதமான காத்திருப்பு இருக்கிறது. ஒன்று, நான் விரும்புகிறது, நான் கேட்டுக்கொண்டது நடக்க காத்திருத்தல். இன்னொன்று, கர்த்தர் சொன்னது நிறைவேற காத்திருக்கிறது. உண்மையிலே கர்த்தர் இறங்கினது ஆபிரகாமை சந்திக்கவா, சோதோமுக்கு போவதற்கா? சோதோமுக்கு போவதற்கு தான் இறங்கினார். ஆனா கர்த்தர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தெரியுமா?
கர்த்தர் சொன்னது நிறைவேற ஒருத்தன் காத்திருந்தான் பாருங்க, அவனுக்கு தான் கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறா. ஆமென். நான் இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, இந்த வார்த்தை ஆண்டவர் காண்பித்து தந்த வெளிச்சத்தின்படி சொல்லுகிறேன். ரெண்டு விதமா, நான் நினைச்சிறது நடக்கணும், நான் கேட்டது நடக்கணும், நான் விரும்புறது நடக்கணும்னு காத்திருக்கிற திரள் கூட்டத்தின் நடுவில் ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணினீரே, அது நடக்க காத்திருக்கிறேன் உட்கார்ந்து இருக்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பா. ஹல்லேலூயா. நம்ம காத்திருக்கிறோம். காத்திருக்கிறவர்களுக்கு எஸ்பெஷலி இந்த வேர்டை நான் சொல்ல விரும்புகிறேன். எதின் அடிப்படையில் காத்திருக்கிறோம்? நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்கவை. இந்த நிச்சயம் இருக்கா? 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற நிச்சயமா தருவேன். இந்த வார்த்தையை வாங்கிட்டு 99வது வயதுல கூடார வாசல்ல உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்துட்டு இருக்கு. இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை மேட்டரை விட சோதம் விஷயம் தான் ஒரு பெரிய மேட்டரா இருக்கு. ஹாட் டாபிக். எமர்ஜென்சியா செய்யக்கூடிய ஒரு எமர்ஜென்சி ஃபைல் சோதம் மேட்டர். சோதம்னா ஒரு பட்டணத்துக்கு விஷயம். ஆபிரகாமுக்கு குழந்தை விஷயம், அது கூட வைக்கவே முடியாது. இங்க ஊரே கொந்தளிச்சிட்டு இருக்கு, நீ உனக்கு தண்ணி இல்லை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஊரே திண்டாடிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன கொஞ்சம் அமைதியா இருக்கு, இப்படி சொல்லக்கூடிய இடத்துல தான் ஆபிரகாம் ஒரு பெரிய எமர்ஜென்சி ஃபைல். இம்மிடியேட்டா கர்த்தர் இறங்காம காரியம் நடக்காது. ஆண்டவர் இறங்கிட்டார். அப்படி இறங்கினதுக்கு அப்புறம் ஆபிரகாம் வீட்டுல வந்து ஆபிரகாம் கூடார வாசல் உட்கார்ந்து இருக்கும் போது அவன் வீட்டு பக்கத்துல நின்ற மரத்தடியில ஒருத்தர் சாஞ்சி உட்கார்ந்து சாராள் எங்கன்னு கேட்கிறார். என்னதுன்னு அர்த்தம்? அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் காத்திருக்கிறவர்களுடைய காரியத்துல கவனமா தான் இருப்பார். எத்தனை அலுவல்கள் அவருக்கு இருந்தாலும், நம்ம ஊர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஆமென் ஹல்லேலூயா, எங்களை கேட்டீங்கன்னா பிஸியில நாங்க மறந்துட்டோம். அவர் அப்படி சொல்ல மாட்டார். எங்களை நாங்க ரொம்ப பிஸி, இப்பெல்லாம் முடியாது, இது மனுஷன் மனுஷன், நாங்க ஏமாத்துறோம். ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். அவருக்கு சோதம் பிரச்சனை அங்க கொந்தளிச்சிட்டு இருக்குது. அது நடுவில் சாராள் எங்க அப்படின்னு கேட்கிறார். சாராள் எங்க? என்னதுன்னு அர்த்தம்? அவருக்கு எத்தனை வேலைகள் காரியங்கள் செய்ய வேண்டி இருந்தாலும் உன் காரியம் நிச்சயம் பரிசீலிக்கப்படும், உன் ஃபைல் நிச்சயம் ஓபன் ஆகும். நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி. காரணம் நீயா காத்திருக்கல, நான் உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறேன். நீயாக காத்திருக்கவில்லை, நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வேண்டாம். ஆமே நானாக க்ளோரி அவரே. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும். இந்த கூட்டத்தில் நிறைய பேரை சாட்சி எழுப்ப போறார். சொன்னதை செய்வார், சாத்தியமாகும் சாத்தியமாகும், நடந்தே தீரும். வானம் பூமி ஒளிந்தாலும், சோதம் பற்றி எறிந்தாலும் நிறைவேறும். அங்க எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது ஒருத்தங்க ஒத்தாசை நமக்கு தேவை. அதே நேரத்தில் அவங்க ரொம்ப பிஸியா இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நின்னாலே அவங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? கொஞ்சம் தண்டானே 1000 வேலையில இருக்கிற என்ன 1000 வேலை, ஒரு வேலை கிடையாது. 1000 வேலை நம்பர் போட்டு சொல்லுங்க, ஒரு 3 வேலை இருக்கும். என்ன பெரிய வேலை? வெளியே போய் ஒரு பையன் பால் வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதான். ஆனா கேட்ட நானே தலை போறேன், வேலையில பால் வாங்கிட்டு வரலன்னு தலை போங்க, அது வேற. நானே 1000 வேலையில இருக்கிறேன், அப்படி இருக்கிற ஒரு வேலை கிடையாது.
அவருக்கு என்ன வேலைங்க? கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு கூட அவரை மாதிரி பிஸி யாரு? ஆனா நீ அவர் சொல்லி காத்திருக்கும் போது உன் காரியம் பரிசீலிக்கப்படும். நல்ல கரங்களை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த எமர்ஜென்சி சீசன்ல என் ஃபைல கர்த்தர் ஓபன் பண்ண போறா. நம்புற தேவ பிள்ளைங்க, ஹalleluya. நானாக காத்திருக்கவில்லை. அறிக்கை பண்ணுங்க. அவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நானா காத்திருக்கல, இது அவர் தான் என்ன அப்படி காத்திருக்க வச்சிருக்கிறார். ஓ ராமா கராமா சத்தனரே, சொன்னதை செய்வார், சாத்தியமாகும், நடந்தே தீரும். சொன்னதை செய்வார். ஆமென். சாத்தியமாகும். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறு. இப்ப சொல்லுங்க, எனக்கு ஒரு காலம் உண்டு. மாறுதல் வரும் சகோதரா, மாறுதல் வரும் சகோதரி. மாறுதல் எப்பொழுது வரும் என்று நீ காத்திருக்கிற இந்த போராட்டத்தின் காலத்திற்கு ஒரு முடிவு. என்னை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சலை நான், என்னை உயர்த்துவார். என்னை ஆமென். ஆமென். அப்ப நான் கேட்ட, நான் எதிர்பார்த்த காரியம், நான் விரும்புகிற காரியம் அது பரிசீலிக்கப்படும். கர்த்தர் அங்கேயும் தூதர்களை அனுப்பினார் தான் பைபிள்ல இருக்கிறது. கர்த்தர் லோத்தை என்ன பண்ணாரு? சோதம்ல இருந்து வெளியே கொண்டு. ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? ஆமென். ஆண்டவரா காத்திருக்க வைக்கிறார் தெரியுமா? அதுக்கும் நானா ஒண்ணு நடக்கும்னு காத்திருக்கிறேன் தெரியுமா? ரெண்டையும் ஆண்டவர் வேல்யூ பண்றாரு. ஆனா ரெண்டுக்கும் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார். அதை எப்படி அவர் ஆனர் பண்றார் பாருங்க. 18வது அதிகாரம் 2வது வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே 3 புருஷர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 19:1. அந்த 2 தூதர்கள். அப்போ தான் எதிர்பார்த்த விரும்பின காரியம் நடக்கணும்னு காத்திருக்கிறவனுக்கு கர்த்தர் யாரை மட்டும் தான் அனுப்புறார் தெரியுமா? தூதனை மட்டும் தான் அனுப்புறார். ஆனா கர்த்தர் சொல்லி காத்திருக்கிறவனுக்கு தூதன் மட்டும் அல்ல, கர்த்தரே. நல்ல கையை தட்டி ஹalleluya. நானாக ஆண்டவர், நான் எத்தனையோ முறை வேற போயிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா ஆண்டவர் என்ன திரும்ப வார்த்தையை தந்து காத்திருக்க வச்சிருக்கிறார். அப்படி சொல்ல யாராவது இருக்கிறீங்கன்னா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆன்லைன்ல பார்க்கிற யாராவது இருப்பீங்கன்னா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, நானாக அவரே ஏசையா, நானாக. ஆமென். அவரே சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். சொன்னதை செய்வார், நிச்சயமாக. ஓ thank you Holy Spirit. சாத்தியமாகும், நடந்தே தீரும். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். சாராள் எங்க? ஆபிரகாம் கொஞ்சமும் எதிர்பார்க்கல.
இவ்வளோ பிரச்சனையில ஏன் காரியம் நடக்குமா? சற்றும் எதிர்பார்க்கல. எவ்வளோ பிரச்சனையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் பெலிஸ்தர் யுத்தம் நடக்குது, எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதுக்குள்ள தாவீதை கொண்டு போனார் பாருங்க. அதாவது அவர் செய்வார் நினைச்ச நேரத்தில் செய்யாம இருக்கலாம். அதன் அர்த்தம் அவர் செய்யாமலே இருக்க. அன்னைக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அப்போ செய்வார்னு பார்த்தேன். இப்போ உலகமே பிரச்சனையில இருக்கு. ஆமே, உலகமே பிரச்சனையில இருக்கு. அது நடுவில் இப்போ என் காரியத்தில். அதனாலதான் இந்த 15வது அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட விஷயத்தை கொண்டு போறான் ஆபிரகாம். 17வது அதிகாரத்திலையும் விஷயத்தை கொண்டு போறான். 18வது அதிகாரத்தில் அவர் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறார். என்ன டென்ஷன் தெரியுமா? சோதோமை குறித்த டென்ஷன். அந்த இடத்துல ஆபிரகாம் தான் விஷயத்தையே கொண்டு போகல, இன்டைரக்டா கூட பேசல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நல்லா இருக்கும்போது வரல, கிழவனானதுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணா வந்தீங்க, அப்படி எதுவுமே கேட்கல, எதுவுமே கேட்கல. ஏன்னா இப்போ வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த டைம் நம்ம கேட்டு அடி வாங்காம, ஆண்டவர் கொஞ்சம் அப்பம் கொண்டு வரட்டா அப்படி கேட்டு அப்படியே இருக்கிறார். அவர் சாஞ்சிட்டு போன வேற 1000 வேலை இருக்கு. சாராளங்க அப்படிங்கிறார். ஆண்டவர் உள்ள இருக்கிறார் ஒரு உற்பவ கால திட்டத்தில். என்ன அதன் அர்த்தம்? உன்னை நான் தான் காத்திருக்க வச்சிருக்கிறேன். அந்த ஃபைலை எனக்கு தெரியும் எப்போ ஓபன் பண்ணணும். ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 6வது அதிகாரத்தின் 13, 14, 15 வசனங்களை வாசிக்க கேட்கும் போது, எபிரேயர் 6வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி நம்மிலும் பெரியவர் ஒருவர். ஓ, நம்மை காத்திருக்க வைக்கிறவர் யார் தெரியுமா? அவரை விட பெரியவர் யாரும் கிடையாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதனால சொன்னதை செய்வார், நிச்சயம் சாத்தியமாகும், சாத்தியமாகும். நல்ல நல்ல உறுதியோடு சொன்னதை எஸ் 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 எஸ். இன்னைக்கு அது அசாத்தியமாய் தோன்றலாம், சாத்தியமாகும் சகோதரி, நடந்தே தீரும். ஹalleluya. ஓ ஜீசஸ். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. என்னை சரணை, என்னை சரணை, நல்ல மேய்ச்சலை நான். ஹalleluya. என்னை ஹalleluya, ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் காத்திருக்கிறவர்களுக்கு. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார். தாவீது சங்கீதத்தில் 42வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்துல சத்துருக்கள் எல்லாம் என்ன கேட்கிறாங்களா? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும். அதான் இந்த போராட்டத்தின் காலம். எங்க போவோம் ஆண்டவர் இப்படி சொல்லி என்னை நிந்திப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? என் எலும்புகளை உருவ குத்துவது போல இருக்கிறது. உன் தேவன் எங்கே? அதாவது காத்திருக்கிறவங்களுக்கு முன்பாக என்ன கேள்வி வச்சாலும் அது யாரை சம்பந்தப்படுத்தின கேள்வி தெரியுமா? கர்த்தரை. என்னாச்சு? 2020 இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், 2022 இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், என்னாச்சு இப்போ? உருவ குத்துவது போல இருக்கிறது. இதுக்கான ஆன்சரை 115 சொல்றாரு. 115 2, 3 வசனங்கள். எங்களுக்கல்ல
அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம். 2-3 வசனங்கள். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. ஸ்டார்டிங்ல புரியல. உன் தேவன் எங்கன்னு கேட்டதும் என் ஆத்மா என்ன ஆயிருது தெரியுமா? உடனே கலங்க ஆரம்பிச்சு. உடனே நான் என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு என் ஆத்மாவை தேடிட்டு இருப்பேன். என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன்? அவன் கேள்வி கேட்டது சத்துருக்கள், பதில் சொல்றது எனக்கு. ஹல்லேலூயா. சிலருக்கு தெரியுமா, நல்ல ஆன்சர் தெரியும், எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனது மறந்துடும். அதுக்கு ஒரு எக்ஸாம் முடிச்சு வெளியே வந்தோன்னே அப்படிமாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஞாபகம் வரும். நமக்கு ஸ்டார்டிங்ல புரியாததுனால நம்ம எல்லாம் என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். இப்படிதான் நம்ம சர்ச்சில் ஒரு பொண்ணு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு ஃபுல் ப்ரிப்பேர்டா இருந்தா. அப்போ ஆன்லைன்ல இன்டர்வியூ, ஆன்லைன்ல ஃபாரின்லேருந்து இன்டர்வியூ பண்றவர் கால் பண்ணியாச்சு. இவன் ஆன் பண்ணான். குட் மார்னிங் அப்படின்னு அவர் சொன்னதுமே இவளுக்கு 1-2 எல்லாம் சேர்ந்து வந்துட்டேன். இவா தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. பக்கத்து முள்ள போயிட்டு சாயங்காலம் விடியற்காலம் ஆகி வரவே இல்லை. ஆனா அவர் என்ன கேட்க போறார், கேட்கறதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும். இந்த காத்திருப்பின் காலத்துல ஆரம்பத்துல வந்து உன் தேவன் எங்கன்னு கேட்கும் போது நீங்க 42 படிச்சீங்கன்னா தெரியும். அவர் யார்கிட்ட பேசிட்டு இருப்பார் தெரியுமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன்? ஆண்டவர் எங்க, ஆண்டவர் என்ன பண்றார் அப்படி கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா 115ல இப்போ அவருக்கு தெரியுது. 3வது வசனத்தை பாருங்க. நம்முடைய தேவன் 2-3 சேர்த்து வாசிங்க. அப்போ உங்களுக்கு அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் நல்ல கைகளை சட்டி காத்திருக்கிற சகோதரா, காத்திருக்கிற சகோதரி, உன் தேவன் எங்கேயும் போகல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். தமக்கு சித்தமான யாவையும் சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். வானம் பூமி ஒளிந்தாலும் நம்புறீங்களா? சொன்னதை செய்வான். உன் தேவன் எங்க அப்படி கேட்டதும் அந்த வார்த்தைகள் எனக்கு எப்படி இருந்துச்சு? உருவ குத்துறது மாதிரி. எனக்கு அப்படி அவங்க சில சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க கேட்ட கேள்விக்கு செத்துறலாம் போல இருந்துச்சு. போக வேண்டியதானே? அப்படிதான் கேட்பாங்க. உனக்கு ஆன்சர் தெரியணும். இன்னைக்கு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம நிக்கிற உள்ளமே, நீ சொல்லு, என்னுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ராபகாரதாரோ செரமாதராலராதரா. ஆமென். சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். சாத்தியமாகும், நடந்தே தீரும். நடக்குமா என்றல்ல, நடந்தே தீரும். நிச்சயமாக ஓ சாத்தியமாகும், நடந்தே தீரும். கைகளை உயர்த்தி வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். எனக்கு ஒரு காலம் உண்டு. சொல்லுங்க, என் நேசரனை, என் நேசரனை உயர்த்திடுவார். நல்ல நீச்சலை நான் காண செய்வார். என் நேசரனை, நேசரனை. ஆமென். ஹல்லேலூயா. தமக்கு சித்தமானது எல்லாம் அவர் செய்கிறார். தமக்கு சித்தமானதை. இஸ்ரவேல் தேசத்துல இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இந்த செய்தியை தொடரலாம். இஸ்ரவேல் தேசத்தில் எலிசாவின் நாட்களில் இஸ்ரவேலின் ராஜாவாக யோராம் இருக்கும்போது ஒரு பெரிய பஞ்சம் வந்து உச்சத்து நிலை அடையுது. அப்பொழுது 2 ஸ்திரீகள் அரண்மனை வாசல்ல வந்து நிற்கிறாங்க.
2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்துல, இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனை ரட்சியும் என்றாள். ஆண்டவனே என்னை ரட்சியும், என பஞ்சம். ஆமென். அதாவது எதுவுமே விலை கொடுத்து வாங்க முடியாத நிலை. 25வது வசனத்துல இருக்கிறது, சமாரியாவில் என்ன உண்டாயிட்டான்? கொடிய பஞ்சம். கொடிய பஞ்சம். இன்னைக்கும் பாருங்க, இந்த யுத்தத்தினால விலைவாசி எல்லாம் ராக்கெட்டை விட வேகமா ஏறிட்டு. இங்க மட்டும் இல்லை, எங்கேயுமே அப்படிதான். எங்கேயுமே பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் தட்டுப்பாடு இருந்தா ரேட்டு ஏறுது. ஒன்றின் விலை ஏறினதுனால எல்லாவற்றின் விலை ஏறுது. பஞ்சம். அதுக்கேற்ற மாதிரி சேலரி கூடுதான்னு பார்த்தா இல்லை. எப்படிங்க இருக்கும்? எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கர்த்தர் இந்த நிலையெல்லாம் மாற்றுவாராக, சேமத்தை தருவாராக, ஜனங்களுடைய வாழ்வாதாரம் சீராவதாக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கொடிய அப்போ யாருக்கிட்ட தான் போய் முறையிட முடியும்? ராஜா கிட்ட தான். அப்போ ராஜா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. 27வது வசனம், அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ். இந்த ராஜா சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப எல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கலன்னு வைங்களேன், களஞ்சியத்திலையும் ஆலயத்திலையும் நிறைவு இருந்தாலும் அதை வச்சு நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னைக்குமே இதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் காவாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில், காரிய சித்தி யாரால் தான் வரும்? அதுதான் பவுல் சொல்றார். ஏதோ நாங்க நட்டதுனாலேயும் நீ ஒன்றும் கிடையாது. இறங்குகிற தேவன். ஆண்டவர் மட்டும் இறங்கலைன்னா, பவுல் நடுகிறதுனாலையோ அப்போலோ நீர் பாய்ச்சது ஒண்ணுமே கிடையாது. இப்படி சொல்லும் போதுதான் அவங்க இன்னொரு மேட்ரு சொல்றாங்க. பாருங்க ராஜாவே, பஞ்ச கொடியதுனால நாங்க 2 ஒரு தீர்மானம் பண்ணோம். இன்னைக்கு ஒரு பிள்ளைய சாப்பிடுவோம், நாளைக்கு அப்படி. அந்த ஸ்திரீ சொல்றா, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றார். 29வது வசனம், அப்படி என் மகனை ஆக்கி தின்றோம். ஒரு பஞ்சத்தின் கொடுமையை பார்த்தீங்களா? மறுநாளில் நான் இவளை நோக்கி, உன் மகனை திங்கத்தா என்று கேட்டபோது தன் மகனை என்ன செய்து கொண்டா? என்ன பொம்பளை இது! அப்படி அடுத்தாள் பிள்ளைய வந்து சாப்பிட்டுட்டு, அடுத்தாள் பிள்ளைங்களை குற்றப்படுத்துறதுல நம்புறோம். நான் அவங்க பிள்ளைன்னு வரும்போது, ஐயோ என் பிள்ளை அப்படிலாம் பண்ணவே மாட்டான். அடுத்தாள் பிள்ளைகளெல்லாம் அவன் மொழியை பார்த்தாலே தெரியும். இந்த அடுத்தாள் பிள்ளைகள்லாம் ரொம்ப குற்றப்படுத்தக்கூடாது. நமக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அது ரொம்ப கேர்ஃபுல். ஆமே, நம்ம எவ்வளவுதான் ஒழித்து வச்சாலும் பிரச்சனை அரண்மனை வரைக்கும் போகும். ஆமே, நம்ம பிள்ளைகளை ஒழித்து வைக்க பார்க்கிறோம், அடுத்தாள் பிள்ளைகளை ஆக்கி தின்று. ஆக்கி தின்னா நம்ம வந்து எப்படின்னா அந்த பிள்ளைய பற்றி தான் அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடும் போதெல்லாம், அந்த பிள்ளை இருக்கு தெரியுமா, இப்படி போயிட்டு பார்த்துக்கோங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு அவரே என் வாழ்க்கை எப்படி போயிட்டேன்னு வருத்தத்தில் சாப்பிட்டு இருக்கிறார். இது வந்து என்னன்னா, அதை அடுத்தாள் பிள்ளைகளை ஆக்கி தின்ற வேலை வந்து வேண்டாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சகோதரி பக்கத்தில் வரல, ஏன்னா ஒரே ஆக்கல் தான் இந்த அடுத்தாள். ஆனால் நம்ம பிள்ளைகளை என்ன செய்வோம்? ஒளிச்சு வைப்போம். அது வேண்டாம். காக்கைக்கும் தன் குஞ்சு. அவன் நம்ம பிள்ளைகளை சொன்னா நமக்கு எவ்வளோ, நம்ம பிள்ளைங்கக்கிட்ட ஒரு தப்பு இருக்குன்னு வைங்களேன், நம்ம மேக்சிமம் மறைப்போம். இல்லை நம்ம எவ்வளோ ப்ரொடெக்ட். ஆனால் அடுத்தாள் பிள்ளைங்கன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியாஸே அதை வச்சு தான் ஓடிட்டே இருக்கு. ஒரு சின்ன குறையோ ஏதோ ஒன்று தெரிஞ்சிட்டு இல்லாததை வச்சே ஓட்டுறாங்க. ஒரு மகன் தகப்பனின் நிர்வாணத்தை வெளியே தோற்றினான். அவன் மேல சாபம் வந்துச்சு. 2 பிள்ளைங்க தகப்பனின் நிர்வாணத்தை மூடி போட்டாங்க. அவங்க மேல ஆசீர்வாதம் வந்துச்சு. எந்த குடும்பத்தை சொல்லிட்டு இருக்கிறேன்? நோவா குடும்பம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதை கேட்ட ராஜாவால தாங்க முடியல. சரி, கர்த்தர் ரட்சிப்பார் ரட்சிப்பார்னு பார்த்து
நிலைமை கைமீறி போய்விட்டதே என்று சொல்லி 33வது வசனத்துல ராஜா ஒரு ஆள் அனுப்பி எலிசாவிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதோ இந்த பொல்லாப்பு யாரால் வந்துச்சு? கர்த்தரால் வந்துச்சு. நான் இனி காத்திருக்க வேண்டியது என்ன? நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? இந்த போராட்டத்தின் காலத்துல சில காரியங்கள் நமக்கு கைவிட்டு கைமீறி போறது போல இருக்கும். சில வெள்ளம் பெருக்கு நமக்கு தலைக்கு மேல உயர்றது போல இருக்கும். எல்லாமே கைவிட்டு போறது போல இருக்கு. அந்த டைம்ல இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்குள் எழும்பின கேள்வி போலதான் நமக்குள்ளும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும். இனி நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? இப்படி புதிய ஏற்பாட்டுல ஒரு காரியம் கைமீறி போயிட்டு. என்ன காரியம்னா, எவிருவுடைய மகள் அவள் வியாதியா இருக்கும்போது இயேசுவை அழைச்சிட்டு வரும்போது வீட்டு பக்கத்தில் வரும்போது அவள் என்ன செய்து விட்டாள்? மரித்து விட்டாள். மரித்ததும் வீட்டில இருந்து வந்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இனி போதகரை, இனி அவரை கூப்பிடாதீங்க. நான் இவ்வளவு நாள் காத்திருந்து மாறுதல் வரும்னு பார்த்தா எல்லாமே கைமீறி போய்விட்டது. எல்லாம் கைவிட்டு போயிட்டு நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? நான் இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை. ஆனா இதுல ஒரு வேர்டை இப்படிப்பட்ட கேள்வியோடு, இனி நான் எதுக்கு காத்திருக்கணும்? இனி நான் என் பாடை பார்த்துட்டு, என் வழியை பார்த்துட்டு, நான் என் பாட்டுக்கு என்ன வாய்க்கப்படுதோ அதை பிடிச்சிட்டு போறேன் அப்படின்னு யாராவது இங்கேயோ வெளியோ இதை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களோட பிரத்யட்சமாய் பேசுகிறத என் ஆவியில உணர்கிறேன். அவன் இந்த வார்த்தை சொல்லும் போது எலிசா மூலம் கர்த்தருடைய வார்த்தை எப்படி உண்டாச்சு தெரியுமா? 7வது அதிகாரத்தின் 1வது வசனம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, நாளை நேரம் சமாரியாவின் வாசலில். அதன் அர்த்தம் என்ன? எல்லாம் கைவிட்டு போச்சுன்னு புலம்பாத, எல்லாம் கை கூடி வரப்போகுது. ஆமென். எல்லாம் கைமீறி போகல. ஹalleluya, ஹalleluya. நாளையின் நேரம் உனக்கு ஒரு காலம் உண்டு. ஹalleluya. இவன் நினைச்சா எல்லாம் முடிஞ்சது. அப்பதான் வார்த்தையை கேளு. அதன் அர்த்தம் என்ன? சூழ்நிலையை வச்சு உன் விசுவாசத்தை மாத்திராத, உன் தடத்தை மாத்திராத. எல்லாம் கை கூடி வரும். ஆண்டவருக்கு செய்யறதுக்கு டைம் எடுக்காதுங்க. ஆண்டவருக்கு செய்யறதுக்கு டைம் எடுக்காது. ஆனா ஆண்டவர் அவர் செய்யணும்னு நினைச்ச டைம்ல தான் செய்வார். முதல் நாள்ல என்ன படைச்சார்? வெளிச்சத்தை எப்படி படைச்சார்? உண்டாகட்டும். அப்போ இது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படைச்சாரா, சிம்பிளா படைச்சாரா? சிம்பிளா படைச்சிட்டு அடுத்த நாள் வேலையை விட்டார். பார்த்தீங்களா? சாயங்காலம் விடியற்காலம் ஆகி சூரியன் என்னைக்கு படைச்சா? 4வது நாள். நியாயப்படி சூரியன் என்னைக்கு படைச்சிருக்கணும் தெரியுமா? முதல் நாள்ல படைச்சிருக்கணும். அவருக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. இன்னைக்கு இதுதான் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதான் பண்ணுவார். மரியாளா இருந்தாலும் அவரை அவசரப்படுத்த முடியாது. ரொம்ப பேசினா ஸ்திரியை உனக்கு எனக்கும் என்ன, போய் பந்தியில் உட்காரு, இது நான் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். இங்க புலம்புறான். இனி நான் காத்திருக்க வேண்டியது என்ன? கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இரு. நாளைக்கு இந்நேரம். அதன் அர்த்தம் நாளைக்குள்ளே காத்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நம்பிக்கை பிறக்கட்டும். என்ன ஒரு வேதனையான காரியம்னா, இன்னொருத்தங்களும் இப்படி ஒரு வேர்டு சொல்லுவாங்க, நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள அப்படின்னு. யார் சொல்லுவா? ஆனா இயேசுவேல் சொல்றத நம்புறோம். இயேசுவேல் சொன்னது கேட்டதும் எலியா என்ன பண்ணார் தெரியுமா? சூரிய செடி கீழே போய் எப்படி சொல்லிட்டாளே. இங்க எலிசா சொல்ற நாளைக்கு நேரத்துக்குள்ளே. ஆமே, 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 2 சேக்கலுக்கும், அதாவது ரொம்ப சீப்பா உனக்கு கிடைக்கும். உடனே ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குறேன் அப்படின்னா ராஜாவுடைய ரைட் ஹேண்ட். அவன் சொல்றான், ஆண்டவர் வானத்து கதவுகளை எவர் உனக்கு விசுவாசம் இல்லைன்னாலும் வாயை மூடிட்டு பேசாம
இரு, தேவையில்லாம எதுவும் பேசி. ஆமே, இதான் என்னை குறித்து எப்படி பேசல, நிதானமா பேசல. அது எப்படி நடக்கும்? இப்படி கேட்டால், அது இப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஆபிரகாம் கேட்கலையா? அல்லது மரியாள் கேட்கலையா? ஆனா இவர் ராஜாவுக்கு ரைட் ஹேண்டில் 2வது வசனத்துல, அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? பேசினது யார்கிட்ட தெரியுமா? ரொம்ப சூடு பார்ட்டிட்ட, பிள்ளைங்கன்னு கூட பார்க்க மாட்டாரு, கரடியை கொண்டு வந்துருவார். அவரே அவர்கிட்ட சொல்றார், மகனே நீ காண்பாய், ஆனால் நீ என்ன செய்ய மாட்ட, சாப்பிட மாட்டாய். ஆண்டவர் இப்படி சொல்லல. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல வேளை நம்ம பேரை ஆண்டவரே புத்தகத்தில் எழுதுறார். பாஸ்டர்ஸ் கையில கொடுத்துருந்தா வெட்டு கொத்து, நீ சர்ச்சில் தூங்கவா செய்ய, ஒரே வெட்டுப்பா. ஆமென். அதனால கர்த்தரே பேர் எழுதுறார். ஆமென். எலிசா ரொம்ப சூடு பார்ட்டி, எலியா மாதிரி கிடையாது. அவரை ஏதாவது தொட்டா இப்படிதான் நாகமான அனுப்பி விட்டார். அவ்வளோ நாள் கூட இருந்தவன் போய் லைட்டாக வாங்கிட்டு வந்தான். எங்கே போயிட்டு வர, அதனால் உன் பக்கத்தில் தானே இருந்தேன், உனக்கு அவன் விட்டு போன குஷ்டம் பிடிப்பதாக. சிலருக்கெல்லாம் வரம் கிடச்சிட்டுன்னு வைங்களேன், நம்மளை உரத்துக்கு கூட ஆகாது, போட்டு தள்ளிடுவாங்க. இவர் சொல்லிட்டார், நீ அதை காண்பாய், புசிக்க மாட்டாய். கரெக்டாக அப்படியே நடக்குது. அவன் இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, இனி நான் காத்திருக்க வேண்டியது என்ன? அன்று சொல்ல, நாளைக்குள்ள ஒரு நாள் நீ கண் விழிக்கும் போது பார்வோனுக்கு முன்னாடி யோசேப்பை நிறுத்தினது போல உன் ஸ்தானத்துக்கு முன்னே கர்த்தர் உன்னை நிறுத்துவார். சகித்துக்கொள், காலம் வரும். கர்த்தர் செய்ய நினைத்தது சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எழுந்து நிற்கலாமா? விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஜெபிக்க போகிறோம். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. கர்த்தருக்கு சித்தம்னா அடுத்த வாரத்துல கேட்கலாம். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பேன். அதுவரை காத்திருப்பேன். என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். என் நேசர் என்னை நல்ல மேய்ச்சலை நான், சொல்லுங்க, சொன்னது செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். சொன்னதை செய்வார், சாத்தியமாகும், நடந்தே தீரும். வானம் பூமி ஒளிந்தாலும், இப்ப 2 கைகளை உயர்த்தி சொல்லும், எனக்கு ஒரு காலம் உண்டு, எனக்கு ஒரு காலம் உண்டு. என் நேசர் என்னை உயர்த்துவார், என் நேசர் என்னை நல்ல மேய்ச்சலை காண செய்வார். என் நேசர் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்கள் அதை காணும், உன் கைகள் அதை ஏந்தும். கர்த்தர் இந்த நாளில தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்திலே வைத்து, ஜீசஸ், ஆண்டவரே, யோபு போல நிதானமா பேசணும்.
இனி நான் காத்திருக்க வேண்டியது என்ன? அப்படி ஒரு புலம்பலின் வார்த்தை வாயில வந்துடக்கூடாது. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நான் நம்புகிறது அவராலே. எல்லாரும் சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். சத்தமா ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. இந்த நாளிலே எங்களை உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். இந்த காத்திருப்பின் காலம் போராட்ட காலமாக இருந்தாலும் மாறுதல் நிச்சயம் வரும் என்று ஆரம்பம் முதலே எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நிச்சயமாக நீர் சந்திப்பீர். ஆபிரகாம் கூடார வாசலில் உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருந்தார். நீர் வந்தீர். ஆண்டவரை, செய்ய வேண்டிய எவ்வளோ எமர்ஜென்சியான காரியங்கள் இருந்தாலும் ஆபிரகாமுடைய காரியத்தை அசட்டை பண்ணாமல், அதை அப்புறம் என்று வைக்காமல், அந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி அந்த கூடாரத்தில் விருந்து செய்ய வைத்தவரே, இதே போல ஒவ்வொருடைய வாழ்க்கையில நெடுநாள் காத்திருந்து இளைத்து போயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சிலர் வாழ்க்கையில நீர் நாளைக்குள் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றும் துதிக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.